Hi everyone, welcome to our YouTube channel திறம்பட கற்றல் சிவில் இன்ஜினியரிங் அகாடமி. இன்றைக்கி நாம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லேருந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 20-30 கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நான் 2 பார்ட்டாக வந்து வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஆக்சுவலாக எந்த ஒரு சிலபஸ் நம்ம என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட் எடுத்ததுமே சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இந்த டாபிக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வாட்டரோட சோர்ஸ் வந்து நமக்கு இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம சப் டாபிக்ஸ்குள்ளே நம்ம டீட்டெயிலாக வந்து போக வந்து முடியும். ஸோ அது டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸாக இருக்கட்டும், கேட் சிலபஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எதுனாலும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சதான், நார்மல்னாலே சோர்ஸ்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு அட்மோஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா ரெயின் வாட்டர். ஸோ ரெயின் வாட்டரை வந்து நம்ம வீட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக வந்து நம்ம வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது ரெயின் வாட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டருக்கு கீழே என்னென்ன வந்து இருக்குன்னா லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், சி, ரிவர், இதில் எல்லாமே வந்து நம்ம சர்ஃபேஸ் வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்னென்னா கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் வந்து அது கீழே என்னென்ன கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெல்ஸ், போர்ஹோல்ஸ், இன்ஃபில்ட்ரேஷன். கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிறத வந்து நம்ம போர் போட்டு நம்ம வாட்டரை வந்து கீழே இருந்து சக் பண்ணி எடுக்கிறோம். அது மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி மாதிரி இது பண்ணி வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறோம். இது கிரவுண்ட் வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா ரெக்ளைம்டு வாட்டர். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம இந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறது, ரெயின் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். பட் இப்போ போக போக என்ன ஆகிட்டு இருக்குது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக வாட்டரோட டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து தான் நம்ம இந்த ரெக்ளைம்டு வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது. ஸோ ரெக்ளைமில் வந்து 2 டைப் வந்து இருக்குது, டீசாலினேஷன் அண்ட் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர். டீசாலினேஷன் வந்து என்னென்னா இப்போ ஆன்கோயிங் ரிசர்ச்சில் போயிட்டே தான் வந்து இருக்குது. டீசாலினேஷன்றது சீ வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர். வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு நம்ம எதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டு வந்து இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் தி வாட்டர். ஸோ இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டரில் நார்மலாக நம்ம டாபிக் மட்டும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே எப்படி அதை சப் கேட்டகரிஸ் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டரை வந்து 2 கேட்டகரிஸாக வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் சோர்சஸ், சப் சர்ஃபேஸ் சோர்ஸ். ஆக்சுவலாக இந்த டைப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நம்ம படிச்சிருப்போம். சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னாலே அதில் என்னென்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு லைட்டாக ஒரு ரீகால் பண்ணுறது மாதிரி தான். ஸோ சர்ஃபேஸ் சோர்சஸில் வந்து என்னென்னா 4 டைப்ஸ் வந்து இருக்குது, ponds and lakes, streams and rivers, storage reservoir, oceans, generally not used for water supply at present. அது ஆக்சுவலாக இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் வந்து ஓசோன் வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணாதனால அட் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சர்ஃபேஸ் சோர்சஸ் கீழே வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப் சர்ஃபேஸ் சோர்சஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் சோர்சஸ். சப் சர்ஃபேஸ் சோர்சஸ் அண்டர் கிரவுண்ட் சோர்ஸில் வந்து என்னென்ன வருதுன்னா ஸ்ப்ரிங்ஸ், இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிஸ், இன்ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ். தீஸ் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் வாட்டரோட கேட்டகரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா தியரி பேஸ்டு தான் மோஸ்ட்லி. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தியரி பேஸ்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக அந்த சிலபஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலாக தியரியாக வந்து போயிட்டே இல்லாமல் கொஷின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஸோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நான் வந்து ஸ்லைட்ஸ் வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து டாபிக்ஸும் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். ஆக்சுவலாக எல்லா சிலபஸ்லையுமே வந்து என்னென்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்ற மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கீழே நிறைய சப் டாபிக்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அது ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸும் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்.
பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்னா வந்து என்னென்னா எதுவும் இல்லை, ஃப்யூச்சர் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேஷன் வந்து பண்ணுறது தான் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கிறது. ஸோ பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்னாலே விச் இஸ் ஜென்ரலி அடாப்டட் ஃபார் எஸ்டிமேட்டிங் ஃப்யூச்சர் பாப்புலேஷன். இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம 2021 வந்து நம்ம இருக்கோம். ஆஃப்டர் 1 டிகேடில் வந்து பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டு சென்சஸ் நமக்கு எப்போ எடுத்தாங்க, இது ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி. லாஸ்ட் சென்சஸ் நமக்கு எப்போ எடுத்தாங்க, 2011 வந்து எடுத்தாங்க. ஸோ 2011 சென்சஸ் நம்ம கையில் வந்து இருக்குது. அதை கையில் வச்சுட்டு 2021 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு 2031 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ 1 டிகேடுன்றது என்னென்னா 10 இயர்ஸ். 1 டிகேடுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் பாப்புலேஷனுக்கு நம்ம அது 1 டிகேடாக இருக்கலாம், 2 டிகேடாக இருக்கலாம், அப்படி பார்க்குறதுக்கு தான் இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சர் பார்க்குறது எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னென்னா டிசைன் பீரியட். எவ்வளோ பீரியடுக்கு நம்ம பண்ணுறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து பண்ணுறோம், தட் இஸ் டிசைன் பீரியட். ஆஃப்டர் 1 டிகேடுக்கு பண்ணுறோமா, ஆஃப்டர் 2 டிகேடுக்கு பண்ணுறோமா, தட் இஸ் டிசைன் பீரியட். டிசைன் பீரியட் மீன்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ டிசைன் பீரியட்னாலே நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் ஃப்யூச்சர். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இன் ஃப்யூச்சருக்கு கேல்குலேட் பண்ணுறது தான் டிசைன் பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ். பாப்புலேஷன் இப்போ நான் சொன்னேன் ஃப்யூச்சர் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணுறனால அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அந்த பாப்புலேஷன் நம்ம கேல்குலேட் பண்ணுறது தெர் ஆர் 9 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அந்த 9 மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி நான் காட்டியிருக்கேன். பட் நான் இதில் வந்து ஒரு 5 மெத்தட்ஸ் மட்டும் ஹைலைட் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் இந்த 5 மெத்தட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 5 மெத்தட்ஸ் தான் ஃபார்முலா பேஸ்டாக வந்து இருக்கும். ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா இது தியரி பேஸ்டு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஸோ இதில் இருந்து ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்து அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். அதே மாதிரி 2 மார்க் ப்ராப்ளம் வந்து நமக்கு எஸ்எஸ்சியில் 2 மார்க் ப்ராப்ளம், இது மாதிரி 2 மார்க் மார்க்ஸில் வந்து 2 மார்க் ப்ராப்ளமும் இதை பேஸ் பண்ணி சிம்பிளாக வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் வந்து லேட்டராக வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபார்முலாவும் தியரி மட்டும் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்குன்னா, first method arithmetic increase method, and second one geometric increase method, third one incremental increase method, fourth one decreasing rate of growth method, and fifth one simple graphical method, and sixth one comparative graphical method, seventh one master plan method, eighth one ratio method, and last one logistic curve method. These are the population forecasting methods. இதில் நான் arithmetic increase method, geometric increase method, incremental increase, decreasing rate and logistic curve method வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட் வந்து என்னது, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த மெத்தடில் வந்து ஒன்லி ஃபார்முலா மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடு வந்து எந்த மாதிரி சிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வேரியஸ் மெத்தட்ஸ் வந்து இருக்குல்ல, எந்தெந்த மெத்தட் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதே உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். இந்த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து ஃபார் லார்ஜ் அண்ட் ஓல்டு சிட்டிக்கு வந்து வெரி சூட்டபுளாக வந்து இருக்கும். லார்ஜாக இருக்கிறதுக்கும் வெரி ஓல்டு சிட்டியாக இருக்கிறதுக்கும் நம்ம ஃபியூச்சர் பாப்புலேஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா, PN = P0 + NX bar or X dash அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். இதில் இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் புக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர் வந்து வேரி ஆகும். பட் ஃபார்முலா வந்து நீங்கள் கொடுக்குற அந்த நோட்டேஷன் இந்த ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ PN = P0 + NX bar. ஸோ இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் என்னன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு டேர்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்ளம் பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு டேர்ம் என்னென்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ PNன்றது ஃபியூச்சர் பாப்புலேஷன். 2021 இப்போ நம்ம இருக்கோம். ஃபியூச்சர் ஆஃப்டர் 1 டிகேட் 2031 கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர் பாப்புலேஷன்றது. Pன்றது ப்ரெசன்ட் பாப்புலேஷன். இப்போ 2021 உங்களோட பாப்புலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தட் இஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் N நம்பர் ஆஃப் டிகேட்ஸ். நம்பர் ஆஃப் டிகேட்ஸ்ன்றது ஆஃப்டர் 1 இயருக்கு கேல்குலேட் பண்ணுறோமா,
சாரி ஆஃப்டர் 1 டிகேடு கேல்குலேட் பண்ணுறோமா ஆஃப்டர் 2 டிகேடு கேல்குலேட் பண்ணுறோமான்றது தான் நம்பர் ஆஃப் டிகேட்ஸ். ஸோ ஆஃப்டர் 1 டிகேட்னா என் வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்பர் வந்து 1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 டிகேட்னா n ஈக்குவல் டு 2 வந்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நான் அந்த நொட்டேஷன் அந்த எக்ஸ் வந்து கொடுக்கணும். சாரி இங்கே ஐன்னு வந்து இருக்குது, ஐ ஆர் எக்ஸ். இதுக்கு வந்து என்னென்னா ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட் ஃபார் ஏ டிகேட். ஒவ்வொரு டிகேட்லேயும் எவ்வளோ தூரம் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகுது, தட் இஸ் I or x bar. This is the arithmetical increase method. And next one is geometrical increase method. Geometrical increase method வந்து இது வந்து என்ன percentage wise ஒவ்வொரு டிகேடும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இதை இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். percentage wise இன்க்ரீஸ் ஆகி நம்ம கால்குலேட் பண்ணுற மெத்தட் வந்து எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம அர்த்தமெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து ஃபார் லார்ஜ் அண்ட் ஓல்டு சிட்டிக்கு வந்து அது அர்த்தமெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ்னால் அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். என்னென்னா ஃபார் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு நியூ இண்டஸ்ட்ரியல் டவுன், நியூ டெவலப் ஆகிற சிட்டிக்கு வந்து இந்த ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா Pn ஈக்குவல் டு P0 1 + R/100 ஹோல் பவர் ஆஃப் n. இதில் இந்த Pnன்றது P0 n இந்த டேர்ம்ஸ் எல்லாமே காமன் டு ஆல் மெத்தட்ஸ்க்கு எல்லாமே காமனாக தான் இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் மட்டும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்து டிஃபர் வந்து ஆகும். ஸோ இங்கே நியூ டேர்ம் வந்து என்ன வந்து வருதுன்னா ஆர் வந்து வருது. ஸோ ஆர்ன்றது வந்து என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு டிகேடுக்கும், அதுதான் ஆர் ஈக்குவல் டு R1 + R2 + அப் டு Rn. எவ்வளோ இயர்ஸ் வந்து நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ வந்து நமக்கு வந்து ஆர் வந்து நமக்கு வரும். So divided by n. This is the geometrical increase method formula. Formula வந்து very very important. So formula நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷனாக தான் வந்து இருக்கும். நீங்கள் சிம்பிள் கேல்குலேஷனில் பண்ணினாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். And next one is incremental increase method. Incremental increase method வந்து என்னென்னா எவ்ரி டிகேடுக்கு எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்து இருக்குது, அந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டேஜ் அந்த இன்க்ரீஸை நம்ம செக் பண்ணுறது தான் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். 2021 ஃபார் எக்ஸாம்பிள் 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்னா 2031 இப்போ 12 மில்லியன் 15 மில்லியன், அப்போ எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து என்னென்னா அர்த்தமெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடோட ஃபார்முலாவை நம்ம மெர்ஜ் பண்ணி இதில் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபார்முலா வந்து வரும். ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். Pn ஈக்குவல் டு P + Nx bar. இந்த ஃபார்முலா தான் நமக்கு அர்த்தமெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபார்முலா. ஸோ அர்த்தமெட்டிக்கல் இன்க்ரீஸ் ஃபார்முலாவோட சேர்ந்து வந்து வருதுன்னு அதான் சொன்னேன். So Pn ஈக்குவல் டு P + Nx bar + n into n + 1 divided by 2 into y. இதுதான் வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபார்முலா. இதுவும் அதே மாதிரி சேம் சிம்பிள் சேம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இங்கே வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. And next one is logistic curve method. Logistic curve method வந்து என்னன்னா every growth rate of population due to birth, death and migrations இதை வந்து பேஸ் பண்ணி எப்படி பாப்புலேஷன் வேரி ஆகிக்குன்னு பாரு. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது ஃபியூச்சர் பாப்புலேஷன் எப்படி இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். இந்த லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து என்னென்னா இப்போது ஒன்றும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ கொரோனா பீரியடில் வந்து நிறையா கண்ட்ரீஸில் வந்து ஸோ மெனி டெத்ஸ் வந்து ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம இந்தியா பொறுத்தவரை நிறையா ஸ்டேட்ஸில் வந்து நிறையா டெத் வந்து மகாராஷ்டிரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கிட்ட நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், நிறையா டெத் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இதாகிடுச்சு. ஸோ அப்போது டெத் வந்து என்ன ஆயிருக்கு இந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி மைக்ரேஷன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இந்த கொரோனா டயத்தில் நிறையா பேர் ஷிஃப்ட் வந்து ஆகியிருக்காங்க. ஸோ இதனால வந்து என்னென்னா பாப்புலேஷன் வந்து வேரி வந்து ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்த், டெத் அண்ட் மைக்ரேஷன் பேஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நம்ம பாப்புலேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் வந்து என்னென்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து பண்ணுவோம். நார்மல் கண்டிஷனில் எஸ் ஷேப்பில் கர்வ் மாதிரி வர அந்த கர்வ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற அந்த மெத்தட் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். திஸ் இஸ் லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட். இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா P ஈக்குவல் டு PS டிவைடட் பை 1 + PS - P0 டிவைடட் பை P0 log e பவர் -1 - k இன்ட்டு PST. இதுதான் வந்து மெயின் ஃபார்முலா ஃபார் லாஜிஸ்டிக் கர்வ். ஸோ அதிலிருந்து PS கால்குலேட் பண்ணிருக்கு.
தனி ஃபார்முலா வந்து இருக்குது. எம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. என் கேல்குலேட் பண்ண தனி ஃபார்முலா. நம்பர் கண்டுபிடி தனி ஃபார்முலா. பிஎஸ்னா சேச்சுரேஷன் ஆஃப் பாப்புலேஷன், அது கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஃபார்முலா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த 3 டேர்மும் நம்ம கேல்குலேட் பண்ணாதான் நம்மளால் மெயின் அந்த பீக்கு வந்து கேல்குலேட் வந்து பண்ண முடியும். இது ஒவ்வொன்றுக்கும் பிஎஸ்னா சேச்சுரேஷன் பாப்புலேஷன், பி நாட்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பின்றதும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேன்றது கான்ஸ்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃபிக்கல் எக்ஸ்டென்ஷன் மெத்தட். ஸோ நம்ம இப்போ அப் டு லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஃபார்முலா பேஸ்டு இருக்கிற மெத்தட்ஸ். அதில் இன்னும் ஒரு மெத்தட் வந்து என்னென்னா டிக்ரீசிங் growth rate மெத்தட். அது வந்து என்னென்னா டேரெக்டாக வந்து கேல்குலேஷன் பேஸில் தான் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அதில் டேரெக்டாக ஃபார்முலா வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கிராஃபிக்கல் எக்ஸ்டென்ஷன் மெத்தட்லேருந்து தியரி பேஸ்டாக தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபார்முலா ரிலேட்டாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கிராஃபிக்கல் எக்ஸ்டென்ஷன் மெத்தட் வந்து என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாப்புலேஷன் நம்ம கையில் வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராஃபை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறது தான் கிராஃபிக்கல் எக்ஸ்டென்ஷன் மெத்தட். இது வந்து என்னென்னா நார்மலாக வந்து யாருனாலும் போட முடியாது. கொஞ்சம் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கனால தான் இது வந்து போட முடியும். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து அந்த கர்வ் வந்து போடுறது வந்து கிடையாது. கரண்ட்டாக இப்போ என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிராஃப் வந்து போடணும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ எக்ஸாக்சிஸில் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 1931 அப் டு 2021 வரைக்கும் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாப்புலேஷன் இன் தௌசண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 1020னா 10,000, 30,000 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃப்ரம் 1931 எப்படி 2021 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2001 வரைக்கும் இல்லை 2011 வரைக்கும் தான் நமக்கு சென்சஸ் வரைக்கும் இருக்குது. லாஸ்ட் நமக்கு சென்சஸ் வந்து எது நான் சொன்னேன் 2011. ஸோ 2011 வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 95,000 சொல்லி வச்சுக்கோங்களேன். 90 சென்டரில் வந்து இருக்குது. ஸோ அவங்க கிராஜுவலாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 100 கிட்ட வந்து போகிற மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 2020 அவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் மெத்தட் தான். அப்ராக்சிமேட் மெத்தடில் ஃபியூச்சரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் வந்து பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஃபிக்கல் கம்பேரிசன் மெத்தட். இந்த கிராஃபிக்கல் கம்பேரிசன் மெத்தட் வந்து என்னென்னா, நமக்கு இப்போ இப்போ 2011 தான் பாஸ்ட் சென்சஸ் வந்து நமக்கு எடுத்தாங்க நான் சொன்னேன். அந்த 2011 சென்சஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம கையில் வந்து இல்லை. இந்த கிராஃப் மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து இருக்குது. அப்படின்ற போது அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபியூச்சர் பாப்புலேஷனுக்கு அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது, தட் இஸ் கிராஃபிக்கல் கம்பேரிசன் மெத்தட். கிராஃபிக்கல் கர்வ் மெத்தட் கையில் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி கம்பேரிசன் மெத்தட் வந்து போகிறது தான் இந்த கிராஃபிக்கல் கம்பேரிசன் மெத்தட். அந்த அங்கே மேலே உள்ள கிராஃபில் அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் வந்து அது வந்து கம்பேரிசன் பண்ணி எப்படி வந்து ரிப்போர்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் இந்த கிராஃபிக்கல் கம்பேரிசன் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மாஸ்டர் பிளான் மெத்தட். மாஸ்டர் பிளான் மெத்தட் வந்து என்னென்னா, இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆஃப்டர் 1 decade 2 decade. 1 decade என்ன சொன்னேன் 10 years, ஆஃப்டர் 2 decade 20 years அப்படி வந்து பார்க்குறது. இந்த மாஸ்டர் பிளான் மெத்தட் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் 25 to 30 years அந்த ஒரு சிட்டிக்கு வந்து பார்க்குறது தான் மாஸ்டர் பிளான் மெத்தட் அப்படின்றது. இந்த இயர்ஸ் வந்து கேட்பாங்க. மாஸ்டர் பிளான் மெத்தட் வந்து எந்த இயர்ஸ் இன் பிட்வீனில் உள்ளதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு லார்ஜ் சிட்டியை வந்து வேரியஸ் ஜோன்ஸாக வந்து டிவைட் வந்து பண்ணிடுவாங்க. கமர்ஷியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அப்புறம் ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு டிவைட் பண்ணிவிட்டு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மட்டும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், கமர்ஷியல் எவ்வளோ இருக்கும், இண்டஸ்ட்ரி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வேரியஸ் ஜோன்ஸாக டிவைட் பண்ணி அதில் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது தான் மாஸ்டர் பிளான் மெத்தட். ஸோ இது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம், வேரியஸ் ஜோன்ஸாக டிவைட் பண்ணி கேல்குலேட் பண்ணுற மெத்தட் வந்து என்ன, இல்லை குரூப்பிங்காக டிவைட் பண்ணி பார்க்குற மெத்தட் வந்து என்ன, நெக்ஸ்ட் எவ்வளோ இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். திஸ் இஸ் தி மாஸ்டர் பிளான் மெத்தட். ஸோ இப்போ நம்ம தியரி வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து என்ன, அதுக்கு கீழே எப்படி நம்ம ஃபியூச்சர் பாப்புலேஷன் கேல்குலேட் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, த சூட்டபிள் மெத்தட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் பாப்புலேஷன் ஃபார் அன் ஓல்டு டெவலப்டு லார்ஜ் சிட்டி. உங்களுக்கு நான் தேர்வு நடத்தும் போதே வந்து நான் சொன்னேன், ஃபார் லார்ஜ் அண்ட் ஓல்டு சிட்டிக்கு எந்த மெத்தட் வந்து சூட்டபிளாக வந்து இருக்குன்னு நான் சொன்னேன். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட், ஆப்ஷன் ஏ அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் தான் கரெக்ட்.
And next one, second question, the suitable method for forecasting population for a young and rapidly developing city. அப்படியே ஆப்போசிட், அர்த்தமெட்டிக்னா ஃபார் ஓல்டு சிட்டி, ஃபார் ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட்னா ஃபார் யங் அண்ட் டெவலப்பிங் சிட்டிக்கு வந்து ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணும். இதுக்கு பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன சொன்னேன், இது வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறனால அதுக்கும் ஜாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். Next question number 3, if the population of a city is plotted with respect to time, the curve so obtained under normal condition looks like S-shaped curve. S-shaped curveனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்து வந்துடணும் லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட் தான் நமக்கு S டைப்பில் வந்து வரும். X ஆக்சிஸ் வந்து இயர், Y ஆக்சிஸ் வந்து பாப்புலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் 1000 வந்து போட்டு நம்ம கர்வ் வந்து போடுறது தான் லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தட். And next fourth question வந்து என்னது, which sources of water among the fall is not a surface source. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் சர்ஃபேஸ் சோர்ஸஸ், சப்சர்ஃபேஸ் சோர்ஸஸ். ஸோ அதுக்கே நிறைய கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதில் சஃபில் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் சர்ஃபேஸ் சோர்ஸ் வந்து எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு தெரியும் ரிவர், லேக், ஓஷன் இது மூணுமே சர்ஃபேஸ் சோர்ஸ். ஸோ வெல் தான் வந்து நமக்கு வெல் வந்து சப்சர்ஃபேஸ் சோர்ஸ். ஸோ இது வந்து தான் நமக்கு ஆன்சர் கரெக்ட். And next one is which sources of water among the following is not a subsurface source. இந்த இதில் இது கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் எது சப்சர்ஃபேஸ் சோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸ்ப்ரிங், வெல், இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி எல்லாமே பிலோ தி சர்ஃபேஸில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வந்து வைப்போம். ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் தான் எபோவ் த சர்ஃபேஸில் வந்து வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் சோர்சஸ் ஆஃப் வாட்டரில் பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது அடுத்து இதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எதுவும் கமெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.